ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம நர்மதாவும் நம்ம கங்காவும் சின்ன புள்ள மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, நர்மதா தாங்க சின்ன புள்ள, நம்ம கங்கா இருக்காங்களே, அதாவது சிஸ்டர், அந்த விளையாட்டு விளையாடும் போது எத்தனை பேர் சீட்டிங் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம கங்காவும் சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போக்கா நீ சீட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டா காவேரி விளையாட்டுக்கே வரல. அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, டே என் வாழ்க்கையே இங்கே அந்தரத்தில் ஊஞ்சலாடுது, நீங்கள் என்னடா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் போகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து விஜய் என்ட்ரிங்க. ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட முகத்தில் பார்க்கணுமே அப்படியே மலர்ந்தது ஒரு காதல். அதுக்கப்புறம் இடையில நாங்கள் எதுக்கு மோதல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அம்மா இருக்காங்க, பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்களா. அதுக்கப்புறம் விஜய் ஃபோன் பண்ணுறாராமா. ஆமாம், பொண்டாட்டி கோச்சிக்கிட்டா புருஷன் சமாதானம் பண்ணி தான் ஆகணும், ஃபோனை பண்ணு, இப்போ நீ வரியா இல்லை நான் உள்ள வரட்டுமான்னு ஒரு பிளாக்மெயில் பண்ண. இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இவன் வந்தாலும் வந்துடுவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. கீழே இறங்கி வந்து நின்று பேசுவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. என்னாச்சு, எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இவர் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஓட்டி காமிச்சிட்டாராமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக. சரி, இவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ என்னதாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இது நிலைமை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். உன் பேரை கேட்டாலும் அங்கே ஆறாடி, இதில் எங்கே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தடவை உங்களை ஹக் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டுப்பிடிச்சு நிற்க, புருஷனை பொண்டாட்டி இப்படி பாசத்தை பரிமாறிக்கிறாங்க, நீ ஏமா இடையில வர அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஐயராத்து மாமியை பார்க்க, ஐயராத்து மாமி ஒரு பக்கம் ஐயோ பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஈஸ்வராங்கிறாங்க, நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி. அது மட்டுமா, நம்ம விஜயோட ரியாக்ஷன் இருக்கே, பார்த்துட்டேன்னு சொல்லாத பக்கி பதறுது இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஐயோ மாமி ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்ததெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. டே என்னடா இப்படி பண்ணுறேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஐயோ யாராவது பார்த்தா என்ன தானே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாடகத்தை போட்டுருச்சு. இவங்களுக்கு பயந்து அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை பார்த்து ஏமா அப்படி பண்ணுறது தப்பானோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.